ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். பட்டத்தில் இளவரசருக்கு அம்மைன்னு போட்டிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அம்மாவும் ஒரு லேடி ஷாமனை பார்த்து பேசியிருப்பாங்க. ஸோ அவள் என்னெல்லாம் பேசினாங்கிறத அரண்மனையில் இருக்கிற ஹீரோயின்ட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஒரு லேடி ஷாமனை பார்த்தேன், அதுவும் பட்டத்தில் இளவரசருக்கு போட்டிருக்கிற அம்மை நோயை கண்டிப்பாக விரட்டி ஆகணும். அது மட்டும் கிடையாது, நம்ம அரண்மனையில் ஏதோ ஒரு உயிர் கண்டிப்பாக போக போகுது, ஆனால் கண்டிப்பாக அது பட்டத்து இளவரசர் கிடையாதுங்கிற மாதிரி தான் அந்த லேடி ஷாமன் சொன்னாங்க. கூடவே இங்கே அரண்மனையில் பிரார்த்தனைங்கிற பேரில் ஒரு பூஜை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல். ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஒரு குதிரை ஹீரோவை தள்ளி விட்டு அதில் அடிபட்டு ஹீரோ சுயநினைவு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்காக அரண்மனையில் ஒரு ஷாமனை கூப்பிட்டு வச்சு பூஜை நடத்தியிருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து மறுநாள் ஹீரோவோட உடம்பு சரியாக இருக்கும். ஆனால் ஹீரோவோட அம்மாவோட உடம்பு அதிலிருந்து சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உடம்பு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் ஹீரோ ஜோசனில் எந்த ஒரு பக்கமும் இப்படி ஷாமனை வச்சு எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டிருப்பாங்க. அதனால தான் இங்கே ஹீரோயினும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, தடை செஞ்ச ஒன்றை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் பட்டத்தில் இளவரசர் தான் காட்டுறாங்க. பகல் முழுவதும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்த குழந்தை திடீர்னு நைட் டைம் ஆனதும் ஹை ஃபீவராக இருக்குது. ஸோ ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போகிறாங்க. இப்படியே இருந்தால் உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பக்கத்துலேருந்து ஹீரோயினும் பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வேறு வழியே இல்லை, என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவையும் கூடவே அந்த லேடி ஷாமனையும் கூட்டிகிட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்காங்க. இங்கே ஹீரோயினோட கோட் லேடி தான் கரெக்டாக அரண்மனை பின்னாடி வாசல் வழியாக அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த காங்பேன் சாய் வந்துருதான். வந்ததுமே யார் இவங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்போ அந்த லேடி ஷாமனையும் பார்த்து கேட்கா அது யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினோட கோட் லேடி இது ஹீரோயினுக்கு சொந்தக்கார பொண்ணு, ஸோ அவங்கள பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இங்கே லாஸ்ட்டாக அந்த காங்பேன் சாய்க்கு ஏதோ டவுட் வந்துட்டு கூட இருக்க கோட் லேடிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. அப்படியே இங்கே ஹீரோயினை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடி ஷாமன் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டத்தில் இளவரசர் உடம்புல அம்மை போட்டிருக்கன்னு பேரில் ஒரு பேய் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் இதே அரண்மனையில் அம்மை நோய் போட்டு இறந்து போன ராணி இன்னியங்கோட ஆத்மா தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அரண்மனையில் நம்ம ஒரு பூஜை நடத்தியே ஆகணும், அந்த பேயை விரட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல ஹீரோயினும் கொஞ்சமும் யோசிக்கலை. தன்னோட பையங்கிறதுனால சரி சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக அதுக்கான ப்ரிப்பரேஷனை செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட விளைவு பெருசாக பின்னாடி வரப்போகிறது அவங்களுக்கு அப்போ தெரியல. அப்படியே அந்த பூஜை செய்கிறதுக்கு எல்லாமே வச்சு பூஜையும் ஆரம்பிக்குது. கூடவே ஹீரோயினோட அம்மாவும் தான் இருக்காங்க. அவள் பூஜைன்னு பேரில் என்னென்னமோ செஞ்சுட்ருக்கா. கூடவே ஒரு மனுஷன் உருவத்தில் செஞ்ச ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அதை செஞ்சு அதை குத்திட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாமே இதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னானாலும் சரி தன்னோட பையன் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்தால் போதும் மட்டும்தான் ஹீரோயினோட எண்ணம் எல்லாமே. ஆனால் என்ன நடக்குது, இதெல்லாம் வெளியே நின்று காங்பேன் சாய் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டுருக்கா. ஸோ இப்படி சிரிச்சாலே பின்னாடி ஏதாவது செய்ய போகிறான்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த டைம் இங்கே ஒரு பக்கம் பூஜை நடந்துட்டு இருக்கிறப்போ அப்படி இங்கே ராணி இன்னியாங்க தான் கட்டுறாங்க. ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. திடீர்னு அந்த நைட் டைமில் இந்த பூஜை நடக்கிற டைம் அவங்களுக்கு என்னமோ நெஞ்சு வலி ரொம்பவே வலி வந்த மாதிரி இருக்குது. அந்த வலி தாங்க முடியாமல் திடீர்னு கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்படியே மறுநாள் விடியுது. ஹீரோயின் இன்னும் குழந்தை பக்கத்துலேயே தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, இப்போவும் மயக்கத்தில் இருந்த குழந்தை திடீர்னு கையை அசைக்கிறான், கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்குது. மருத்துவரும் பக்கத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பட்டத்தில் இளவரசரோட உடம்பு சரியாகிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவர் ஆயிரும், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மேபி அந்த பூஜை நடந்ததுனால இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு பட்டத்தில் இளவரசர் பெட்டர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஹீரோயின் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி அந்த இடத்த விட்டுட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு 4-5 கோட் லேடிஸ் என்னன்னா, நேற்றுலேருந்து ராணி இன்னியாங்கோட உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது, ஒரு வேளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா மறுபடியும் ஹீரோயின் அவங்க தான் ராணியாக வருவாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஒரு இடத்துல இருந்து ஹீரோயினும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அமைச்சர் சாசேக்கனா இப்போ ஹீரோயினை வந்து தான் பேசுகிறாரு. என்னன்னா, இப்போ ராணி இன்னியாங்கோட உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது, ஒரு வேளைக்கு ஏதாவது ஆகிட்டுனா கண்டிப்பாக அடுத்த ராணியாக நீங்கள் தான் போகணும், திணங்கு கட்சியோட சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக மேற்கத்திய கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அது மட்டும் கிடையாது, காங்பேன் சாயும் அமைதியாக இருக்க மாட்டா, இப்போதைக்கு எனக்கு என்னோடய பையன் பட்டத்தில் சேஃபாக இருந்தால் மட்டும் போதும், அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் இதே மாதிரி காங்பேன் சாய் முன்னாடி மேற்கத்திய கட்சி சேர்ந்த அமைச்சர் கிம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ராணி இனி அங்கே உடம்பு சரியில்லாமல் போகுது, கண்டிப்பாக அடுத்ததாக புதிய ராணி தான் வருவாங்கிற மாதிரி பேச இதை கேட்டுட்டு இருக்கிற காங்பேன் சாய் என்னென்னா, அப்போது காங்பேன் யாரும் ராணி
ராணியோட இடத்துல உட்கார முடியாதான்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நல்லாவே புரியுது காங் பெயின் சாய்க்கு ராணி ஆகணும்னு ஆசை வந்துட்டு. இதை கவனிச்சுட்டு இருக்க அமைச்சர் கிம்மும் கண்டிப்பாக பட்டத்திலவரசரோட அம்மாவை தான் ராணியோட இடத்துல உட்கார வைப்பாங்க, அது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அவளுமே ஆமாம் கண்டிப்பாக அதை நடக்க விடக்கூடாது என்ற ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டா. ஸோ ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அப்படியே நைட் டைம் ஆகுது. இங்கே ராணி இன்னியங்கோட உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீரோயினை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் கூப்பிட்றாங்க. வந்ததுமே நீயும் நானும் முதலாக பார்த்துக்கிட்டப்போ நீ வடிவமைச்ச அந்த ஆடையை பற்றி என்கிட்ட சொன்னேன், எனக்கு அப்பவும் புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் அரசரையும் உன் கூட சேர்த்து வச்சு பார்க்குறப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. எனக்கும் அரசருக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு அரசியல் மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, நீயும் நானும் ஆரம்பித்த பாதை வேறு வேறு, ஆனால் இப்போ இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இனி அரசரை நீ தான் பார்த்துக்கிடங்கிற மாதிரி இங்கே ராணி இன்னும் ரொம்பவே உடம்பு சரியில்லாத நிலையில் ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்க. பதிலுக்கு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. ஏன் நம்ம அடுத்த லைஃப்பில் நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சிட்டு ஒரே பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்ல ராணி இன்னியாங்கும் அப்படியே அவங்க கையெடுத்து ஹீரோயினோட கையை பிடிப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. மயக்கத்தில் இருக்கிற ராணி இன்னியாங்கும் ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்க்க வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோவும் ராணி இன்னியாங்கோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் என் கையை பிடிப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், அது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட நேசிக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் நோபல் ஃபேமிலியோட ஒரு பொண்ணாக இருந்துட்டேன். அதனால் என் முதுகில் சுமையும் எனக்கு கஷ்டமும் தான் இருந்துச்சு. அதனால தான் அரண்மனையில் உங்களை சுற்றிட்டே வர வேண்டியதாக ஆகிட்டு. ஆனால் என்னால் கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்கேருந்து காயத்தோட தனிமையில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. ஆனால் இந்த நாட்டோட ராணியாக உங்கள் பக்கத்தில் இருந்ததுக்கு நான் எப்பவும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடுறாங்க. ஸோ ஃபைனலாக யாரோட ஒரு வெறுப்பும் இல்லாமல் ராணிங்கிற பெருமையிலே அந்த இடத்துல ராணி இன்னியாங் இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபியூனரல் எல்லாமே நடக்குது. அது நடந்து முடிஞ்சதும் இந்த காங் பெயின் சாய் என்னென்னா ராணி இன்னியாங் கூட எப்பவுமே இருக்கிற அந்த கோட் லேடியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஹீரோயின் அவங்க பையனோட அந்த பெரியம்மை நோய் போகிறதுக்காக ஒரு பூஜை பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மனுஷன் உருவம் செஞ்ச மாதிரி ஒரு பொருள் இருந்திருக்கும். ஸோ அந்த பொருளை எதுவுமே தெரியாத மாதிரி கொண்டு வந்து கொடுக்கா. இது நான் ஹீரோயினோட அரண்மனையிலேருந்து எடுத்தேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி காட்டுறான். இதை பார்க்குற அந்த கோட் லேடியும் இது ஒருத்தங்களுக்கு சாபம் விடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போது ராணி இன்னியாங் இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் இந்த அரண்மனையில் பூஜை நடத்தியிருக்காங்க, அதுவும் இந்த பொருளை வச்சு ராணி இன்னியாங்க்கு சாபம் விட்டுருக்காங்க, அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற அந்த கோட் லேடி. ஸோ இதை சாதகமாக எடுத்துக்கிட்ட இந்த காங் பெயின் சாய் என்னென்னா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாம் ஹீரோயினோட கதையே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் திட்டா. ஸோ என்ன ஹெல்ப் கேட்டானுங்கிறத காட்டலை. அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னென்னா அவங்க அந்த பூஜை செஞ்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இருந்த எல்லா திங்ஸையுமே கூட இருக்கிற கோட் லேடிட்ட இதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணுங்கள், இது அரண்மனையில் உள்ள மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இதாட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் அரசவையில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னென்னா ராணி இன்னியும் கல்றைக்கு பக்கத்துலேயே ராணி இன்னியங்கோட கல்றை வைங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக அமைச்சர் கிம் அவர் பேசுகிறாரு. உங்களோட முக்கியமான ஒருத்தவங்க ஏதோ அறிக்கை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க, சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறப்போ வர சொல்லுங்கள் கேட்போன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக காங் பெயின் சாய் வரா. வந்ததுமே திமிரா பேசுகிறா. ராணி இன்னியாங் இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் இதே அரண்மனையில் ராணி இன்னியாங்க்கு சாபம் விட்டுருக்காங்க, ஒரு பூஜை நடத்தியிருக்காங்க, அதுவும் அவங்களோட அரண்மனையில் தான், எனக்கு ஆதாரமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் கொண்டு வந்த அந்த பொருளை ஹீரோட்ட காமிக்க. இதை கவனிக்கிற ஹீரோவும் இது எங்கே நடந்துச்சு கேட்குறப்போ இது ஹீரோயினோட அரண்மனையில் தான் நடந்ததுக்கு, அங்கேருந்து தான் எனக்கு இது கிடச்சிருக்குன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு ரொம்ப கோவத்தில் தான் பேசுகிறாங்க. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு வச்சுக்கோ, நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை, எதுவுமே அந்த இடத்துல இல்லைனா கண்டிப்பாக இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியே போகணும், உன்னோட உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹீரோ கோவத்தில் பேச. இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த காங் பெயின் சாயும் கொஞ்சமும் பயம் இல்லை, ஏன்னா அவன் போட்ட பிளான் தான் சரியான முறையில் போயிட்டுருக்கேன். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த பூஜை நடந்த அறையிலேருந்து இப்போ தான் பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அரசர் வருகிறார்னு சொல்லியும் கேட்குது. ஸோ இதை கேட்டதுமே எல்லாருக்குமே பயம் இருக்குது. ஹீரோயின் வேறு அந்த இடத்துல நிற்காங்க. ஹீரோவும் அந்த அறைக்குள்ளே வராங்க. வந்து எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கிறத பார்க்காங்க. கூடவே ஹீரோயின் நிற்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ அந்த இடத்துல காங் பெயின் சாய் பேச ஆரம்பிக்கா. ராணி இன்னியாங் மேலே ஹீரோயினுக்கு கோபமும் பொறாமையும் இருந்திருக்கு. அதனால தான் இந்த அறையில் வச்சு ராணி இன்னியாங்க்கு சாபம் கொடுத்து பூஜை நடத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த பொருள்லாம் இங்கே இருக்குங்கிற மாதிரி அவள் பேச. இதை கேட்குற ஹீரோயினும் இல்லவே இல்லை, இது எல்லாமே நம்ம பையனுக்காக தான் நான் செஞ்சேன், அவனுக்கு பெரியம்மை போட்டுருந்துச்சு, ஸோ அதுக்காக தான் இங்கே பூஜை ஒன்று நடத்தினேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல. இதை கேட்குற ஹீரோவும் ஹீரோயினை நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காங் பெயின் சாய் செஞ்ச வேலையை தெரியாத அமைச்சர் கிம் என்னன்னா ஹீரோயினுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும் அப்படின்னு மாதிரி பேச. இதை கேட்குற ஹீரோவும் ஹீரோயின் அரண்மனையை விட்டு வெளியே வரக்கூடாது
கிடையாது, மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா கோர்ட் லேடியும் பிடிச்சி விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் கோர்ட் லேடிஸ் எல்லாருமே தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஹீரோயின் எந்த தப்பு செய்யலை, இது எல்லாமே பட்டத்து இளவரசருக்காக செஞ்ச பூஜை தான் சொல்லி உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அரண்மனையில் இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயினை போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லலான்னு சொல்லி நிற்க அதுக்குள்ளே ஹீரோவை கேட்காங்க, நான் உன்ட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், ராணி இன்யாங்கோட சாவுக்கு நீ எதுவுமே பண்ணலை, அந்த பூஜை எதுவுமே நீ நடத்தலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் எதுவுமே செய்யலை, அது எல்லாமே நம்ம பையனுக்காக செஞ்ச ஒரு பூஜை மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறத ஹீரோவும் ஹீரோயினை நம்புகிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அந்த பூஜை நடந்த அறையை தான் காட்டுறாங்க. அமைச்சர் கிம் தான் இதை எல்லாமே விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ராணி இன்யாங்கோட ஒரு அசசரி அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு கோர்ட் லேடி காட்டுறா. ஸோ வேறு அது எப்படி அங்கே வந்துச்சுன்னா இந்த காங்பெயின் சாய் பண்ண வேலை தான் ராணி இன்யாங்கோட அசசரியை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சது எல்லாமே நல்லா தரவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்கா. ஸோ இது அப்படியே இங்கே மறுநாள் அரசவையில் தான் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆதாரம் எல்லாமே சரியான முறையில் கிடச்சிருக்கு. ராணி இன்யாங் இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் இப்படி ஒரு பூஜை நடத்தி சாபம் விட்டுருக்கா. ஸோ அதனால தான் ராணி இன்யாங் இறந்துருக்காங்கிற மாதிரியே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுவும் மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி ஹீரோக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போது அதுக்கு சுற்றி இருக்கிற நிறைய பேர் அரண்மனை வாசல் முன்னாடி இருந்துக்கிட்டு ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அது மட்டும் கிடையாது ஹீரோயினுக்கு பிறந்திருக்க குழந்தை பட்டத்து இளவரசருக்கு பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இருக்கையும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னென்னா இந்த அரண்மனைக்கு வந்ததுலேருந்து கூடவே ட்ராவல் ஆகிட்டு வந்து அந்த கோர்ட் லேடி சிறையில் இருக்கா. ஸோ அவளை தான் போய் பார்க்காங்க. என்னால் தான் உனக்கு இப்படிலாம் ஆகிட்டு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சாரி கேட்க அவளுமே இல்லை நான் இதை பற்றிலாம் எதையும் நினைக்கல, நீங்கள் எனக்கு நிறையவே செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் அது கூட ஒப்பிடுறப்போ ஒன்றுமே இல்லை, நான் உங்கள் கூட இல்லாதது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்படியே அதிலிருந்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த கோர்ட் லேடிஸ்லாம் பிடிச்சி வச்சு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு கோர்ட் லேடி என்னென்னா என்ன தான் இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த பதிலாக நம்ம சொல்லாத வரைக்கும் நம்மளை இப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சொல்லிவிட்டு நம்மளோட முடிவு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ராணி இன்யாங்க்கு எதிராக ஹீரோயின் செஞ்ச பூஜை தான், ராணி இன்யாங்க்கு அவங்க சாபம் கொடுக்க தான் செஞ்சாங்கிற மாதிரி அவள் அந்த இடத்துல சொல்லியிருந்தா. ஸோ ஹீரோயினுக்கு எதிராக இவ்வளோ ஆதாரம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு தன்னால் தானே இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் நம்ம பையனை நல்லா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிடுவீங்க தானே, உங்களை மாதிரி ஒரு சிறந்த அரசனாக அவனை மாற்றுவீங்க தானே சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோவும் கண்டிப்பாக நான் உயிர் வாழ்கிறதே அவனுக்காக தான் சொல்கிறதுக்கு ஹீரோயினும் அப்போ சரி எனக்கு இது போதும், என்னோடய உயிரை நானே எடுத்துக்கிட்ட சொல்லி எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினே கேட்காங்க. இதை கேட்குற ஹீரோவால் என்ன சொல்ல முடியும், பதிலுக்கு ஹீரோயினுமே சொல்கிறாங்க, நான் தொடர்ந்து உங்களுக்கும் நம்மளோட பையனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்தையும் கொடுக்க விரும்பலை, அதனால் தயவு செஞ்சு என் உயிரை நானே எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினே கேட்காங்க. இதை கேட்குற ஹீரோக்கும் என்ன சொல்லணும்னே தெரியல. அப்படியே மறுநாள் அரசவையில் தான் காட்டுறாங்க. மேற்கத்திய கட்சிங்க எதிர்பார்த்தபடியே அரசரோட முடிவு வருது. இங்கே ராணி இன்யாங்கு ஹீரோயின் சாபம் விட்டு செஞ்ச அந்த பூஜையினால தான் ராணி இன்யாங்கோட உயிர் போயிருக்கு, அதற்கு ஆதாரமும் நிறைய கிடச்சிருக்கு. அதனால் நான் இப்போ ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுக்கேன், அவளோட உயிரை அவளே எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போது அதுக்கு ராணி இன்யாங்க்கு செஞ்ச பாவத்துக்கு ராணி இன்யாங்கோட 49வது நாள் நினைவு அஞ்சலிக்கு கல்லறைக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஹீரோ ஆர்டரும் கொடுக்காங்க. ஆனால் மேற்கத்திய கட்சிக்காரங்க அப்பவும் அமைதியாக இருந்தபடியில் நீங்கள் பட்டத்து இளவரசரையும் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க இதை கேட்குற ஹீரோவும் பொறுமையை இழந்துட்டாங்க. போதும், இதுக்கு மேலே யாருமே பேசக்கூடாது, எல்லாருமே எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க, பட்டத்து இளவரசரோட பதவி நீக்கத்தை பற்றி இனி யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மரணம் என்னோட கையில் தாங்கிற மாதிரி அவங்கள திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்களும் அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அப்படியே லாஸ்ட்டாக ஹீரோயின் தன்னோட அரண்மனையை விட்டுட்டு வெளியே வந்தப்போ ஆப்போசிட்டில் இந்த கோர்ட் லேடி சாய் வந்து நிற்கா. உங்களுக்கு நான் என்ன ஆதரவாக பேசணும்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவள் பேச இதை கேட்குற ஹீரோயினும் ஒரு முறை நான் உட்காந்து அதே அரியணையில் ராணியா இனிமே நீ போய் உட்காரு, கண்டிப்பாக அது உனக்கு பயத்தை தான் தரும், இங்குள்ள மேற்கத்திய கட்சிக்காரங்க எல்லாருமே நீ ஒரு காங்பெயினாக இருக்கிறதுனால உன்னை மதிக்கிறாங்கங்கிறத நீ நினச்சிட்டு இருக்கானா, அப்படி கிடையாது, உன்னோட தேவை உதவிங்கிறது அவங்களுக்கு இருக்குது, அதனால தான் உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சதுமே உன்னை தேவையில்லைங்கிறத மாதிரி தான் செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கன்னா ஒரு காங்பெயினாக வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனால் ராணியாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆசைப்பட்டால் அதுக்கான ஒரு விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கஷ்டம் எல்லாமே அதை சேர்ந்தது தான் அப்படின்னு இங்கே ஹீரோயின் சொல்லும்போது பதிலுக்கு அவன் என்னன்னா உங்களோட பாதையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இங்கே ராணியாக வந்தீங்களோ அதுதான் நானும் இப்போ செஞ்சுருக்கேன், நானும் அந்த ராணியாக அரியணையில் உட்கார தான் போகிறேன், ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும், அது நடக்கிறப்போ உனக்கே தெரியும், அது மட்டும் கிடையாது இப்போ எனக்கு இங்கே நீ என்ன செஞ்சுருக்கியோ அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அதுக்கான விலையையும் நீ கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குற மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இதுக்கு மேலே அவளால் எதுவுமே பேச முடியல. ஸோ அவள் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி போயிருந்தான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினோட
ஹீரோயினோட அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயினை பார்க்க தான் வராங்க. அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஏன்னா அந்த லேடி ஷாமனை அவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னா உனக்கு இந்த மரண தண்டனையே கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு பக்கம் இலவச டாங்குக்கு ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோவும் தான் வந்து பார்க்காங்க. வந்து பார்த்து கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறாங்க. எதுக்காக ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க, தீர்ப்பை மாற்றி எழுதுங்க, உங்களோட விருப்பமும் இது கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறதுக்கு இதை கேட்குற ஹீரோவும் எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு அரசனாக நான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கேன், இதை செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இலவச டாங் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. எப்படி ஹீரோயினுக்கு உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சது, உங்களுடைய குழந்தைய பெற்றெடுத்திருக்கா, அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மனைவி, உங்களோட காதலி, அவளை இவ்வளோ ஈஸியாக சாக விட போகிறீங்களா, கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்த. இதை கேட்குற ஹீரோவும் நீங்கள் எனக்கு சொந்தங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலவச டாங் கோவத்தில் பேசி பிரோஜனம்னு ஹீரோ முன்னாடி மண்டிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்துருக்க மரண தண்டனையை யோசித்து பாருங்கள், ஒரு வேளைக்கு ஹீரோயின் இறந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிரும் பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோ என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஹீரோயின் என்னோட காதலி, என்னோட மனைவி, அவளை பார்த்துக்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லவே இல்லை, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு வேளைக்கு மரண தண்டனை கொடுத்து ஹீரோயின் இறந்துட்டானா அடுத்த நாள் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்காது, ஹீரோயினுக்கு ஒன்று குச்சத்துக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உயிரும் தினம் தினம் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி இலவச டாங் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவோட முடிவை மாற்றிக்கிட்ட மாதிரியே தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் சீசோக்கும் நியூஸ் தருது, ஹீரோயினுக்கு இப்படி மரண தண்டனை ஹீரோ கொடுத்துருக்காங்கன்னொன்னே எப்படி இலவச டாங் கோவப்பட்டாரோ அதே மாதிரி தான் இங்கே சீசோவும் கோவப்படுறான். அப்படியே அமைச்சர் கிம்மை பார்த்து பேசலாம். என்னென்னா ஒரு பெரிய செக்கு கொடுக்கான், அதாவது அந்த காலத்து செக்கு. ஸோ அவரும் அதை பார்த்துட்டு எனக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எல்லாம் ஒரு நன்றி உணர்வு தான், நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நடந்துக்கலாம், ஸோ அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே மேட்ருக்கும் வாரான். நான் கொஞ்ச நாளாக ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ இருக்கிற அரசர் அவங்க காங்பெயினை மரண தண்டனை கொடுத்து சாக சொல்லிட்டாரு தானே, எனக்கு அந்த ஓக்ஜங் வேணும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை என்னோட சொந்தமாக்கிக்கிட ஆசைப்பட்றேன், ஸோ உங்களால் அவளை என்னோட சொந்தமாக்கி தர முடியுமா, அவள் எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுற மாதிரியே இங்கே கேட்க. இதை கேட்குற அமைச்சர் கிம் என்னன்னா கோபப்படுறாரு. ஜோசன் எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, இருக்கிற கோர்ட் லேடிஸ்லாம் அரசர் ஏற்றுக்கலனாலுமே அந்த கோர்ட் லேடிஸை வேறு யார் தொட்டால் கூட அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, அதில் இந்த ஹீரோயின் அரசரால் கைவிடப்பட்டவா பட்டத்திலவரசரோட அம்மா, அப்படி இருக்கிறப்போ அவளை எப்படி உனக்கு தர முடியும், அது மட்டும் கிடையாது, அவள் என் பொண்ணை கொண்டிருக்கா, ஸோ அவளுக்கு இதுதான் சரியான தண்டனை, அவள் மரண தண்டனை அனுபவிக்கிறதா நல்லது, உனக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறத விட்டுட்டு கூடி சீக்கிரத்தில் ஜோசனை விட்டுட்டு சைனாக்கு போ, அதுதான் உன்னோட உயிருக்கு நல்லதுங்கிறது மாதிரி சொல்லிட்டு கொடுத்த செக்கை கிழிச்சு போட்டுட்டு போகிறாரு. ஆனால் சீசோக்கு ஹீரோயின் மரண தண்டனை கொடுத்து அவள் சாகிறத விட உயிரோட தான் கூட இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி தான் சீசோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் அரண்மனையில் ஹீரோயின் ராணி இன்யாங்கோட 49வது நாள் நினைவஞ்சலிக்கு தான் கிளம்பி பல்லக்கில் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கு நியூஸ் தருது, ஹீரோயின் அரண்மனையை விட்டு கிளம்பிட்டாங்கன்னு. ஆனால் ஹீரோ இனி ஹீரோயினை பார்க்கவே மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த நினைவஞ்சலியை முடிச்சுட்டு திரும்ப அரண்மனைக்கு வரணும், ஏன்னா அரண்மனையில் தான் மரண தண்டனை நடக்கும். ஆனால் இப்போ ஹீரோயின் முன்னாடி அந்த பல்லாக்கில் வந்து நின்னோடனே ஹீரோயினும் இறங்கி ஹீரோ முன்னாடி வந்து நிற்காங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு என்னை எப்பவும் மன்னிச்சிடாத, இந்த அரண்மனையில் உன்னை என்னால் பாதுகாக்க முடியல, அதனாலேயே உன்னோட கையை நான் விடதாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லவே இல்லை, எனக்கு நீங்கள் தந்தது எல்லாமே போதுங்கிற மாதிரி பேச இதுக்கு மேலே ஹீரோவால் ஹீரோயின் முன்னாடி நிற்க முடியல. ஸோ அப்படியே திரும்பி பார்க்காம நடந்து வராங்க. அப்போ அழுதுகிட்டே தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேஸ்பேக் கட்டுறாங்க. சீசோ அமைச்சர் கிம்மை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ சீசோவை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. என்னென்னா லாஸ்ட்டாக ஹீரோவும் சீசோவும் பேசுனதுக்கப்புறம் ஹீரோக்கு சீசோ மேலே டவுட் இருந்திருக்கு, அதனால் பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஹீரோயினும் சீசோவும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே 2 பேர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை தான் இங்கே சீசோட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. போதாதுக்கு இப்போது ஹீரோயின் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீயும் ஒரு காரணம் தான், ஆனால் இந்த டைமில் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நான் வேறு யார்ட்டையும் உதவி கேட்க முடியாது, உன்னால் தான் அந்த உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இதை கேட்குற சீசோவும் கோவத்தில் அதான் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்களே, இப்போ காப்பாற்றணும்னு நினச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிறைய பேர் ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க, அவங்க கையில் நான் ஹீரோயினை கொடுக்க முடியாது, அதனால் அவளை இங்கேருந்து ரொம்ப தூரமாக எங்கேயாட்ட அனுப்பணும், அப்போ தான் அவளை நான் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்ல சீசோக்கும் புரியுது ஹீரோயினை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் நான் மற்ற பிளானெல்லாம் பிறகு உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசோ கூட சேர்ந்து ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின்ஸ் இங்கே ஒரு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக
போகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல அமைதியாக கண்மூடி யோசிச்சுட்டு இருக்கப்போ எப்பவும் ஹீரோ கூட இருக்கிற ஹெட் ஆர்மி என்னென்னா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு ஒரு பல்லக்கில் வச்சு சீசோ கையில் ஒப்படைக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி ஹீரோயின் உயிரோட தான் இருக்கணுங்கிறது அரசரோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சீசோவும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு கூடவே ஹீரோயினோட அம்மாவும் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாட்ட நாங்கள் சைனா போனதும் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை பல்லாக்கில் வச்சு சீசோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதுதான் இவங்க பிளானு. ஸோ இப்போவும் ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் மாதிரி மேலே ஒரு ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிவிட்டு அரண்மனைக்குள்ளே ஹீரோயின் மாதிரி பல்லாக்கில் ஏறி போகிறாங்க. அப்படியே மறுநாள் விடியுது. இலவச டாங் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா அன்றைக்கி தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நாள். ஆனால் அறையில் வந்து பார்த்தா ஹீரோயின் இல்லை. அந்த இடத்துக்கு ஹெட் ஆர்மி வந்து சொல்கிறாங்க இப்படி அரசர் ஹீரோயினை வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தான் போய் பார்க்காங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க, ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு இப்போ வேற ஒரு பக்கம் அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் எதற்குன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோவும் சொல்கிறாங்க எப்படி என்னால் அவளோட உயிரை எடுத்துக்கிட்ட சொல்லி என்னால் வற்புறுத்த முடியும், நான் அவளோட கையை விட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சுருக்கேன், அதனால தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இருந்த அமைச்சர்கள் முன்னாடி நேருக்கு நேராக எதிர்த்தலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலைன்னா அரியணையை விட்டு கொடுத்துட்டு போகலான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் என்னோட காதலில் எனக்கு போட்டியாக இருக்கிறவன்ட்ட ஹீரோயினை கொடுக்குறதுல சரின்னு தோணுச்சு, அதை தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இங்கே இலவச டாக்டர் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் கண்முன்னி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் நடந்தது எதுவுமே தெரியாது. முன்னாடி சீசோ வேற இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்போ சீசோவும் ஹீரோயினுக்காக ஹீரோ என்னெல்லாம் செஞ்சாங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீரோயின் திங்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடி வராங்க. வந்து இங்கே சீசோவை பார்த்தான்னு சொல்கிறாங்க நான் இப்போ இங்கே இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக திரும்ப அரண்மனைக்கு போகணும், நான் போகலைன்னா கண்டிப்பாக அரசருக்கு இது பெரிய பிரச்சனையாக வரும், அரசர் எனக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க என்னோட உயிரை நானே எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இதை நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு அதே அரசர் தான் நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து என் கூட சைனாக்கு வர சொல்லியிருக்காங்க, நீ இதை செய்ய மாட்டியான்னு சொல்கிறப்போ இல்லை நான் என்னோட வாழ்வாக இருந்தாலும் சரி என்னோட சாவாக இருந்தாலும் சரி அது அரண்மனையில் அரசரோட பக்கத்தில் தான் இருக்கணும், இப்படி நான் யாருக்கும் தெரியாமல் ஓடி போனேன்னா கண்டிப்பாக இது அரசருக்கு பெரிய பிரச்சனை வரும், என்னோட பையனான பட்டத்திலவரசருக்கும் இது பிரச்சனையாக தான் இருக்கும், அதனால நான் திரும்ப அரண்மனைக்கு போகணும், என்னை தயவு செஞ்சு அரண்மனைக்கு உங்கள் கையாலேயே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இங்கே சீசை முன்னாடி கெஞ்சுதான். என்னோட காதலான உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இதை செஞ்சுட்ருக்கேன், ஆனால் நீ உன்னோட காதலான அரசரை காப்பாற்றுறதுக்காக இதை செய்கிறேன்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே ஹீரோயினை அங்கேருந்து அரண்மனைக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்காக சரின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை பல்லக்கில் வச்சு சீசோவே அரண்மனைக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் நியூஸ் தெரியுது போன ஹீரோயினை திரும்ப அரண்மனைக்கு சீசோவே கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னோட அறையில் இருந்துட்டு குழந்தைய வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டாக அரண்மனை வாசல் முன்னாடி மேற்கத்திய கட்சியை சேர்ந்தவங்களும் ஹீரோயினுக்கு மரண தண்டனைக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷத்தையும் கொண்டு வந்து நிற்காங்க. ஹீரோயினை வெளியே வர சொல்கிறாங்க. அந்த டைம் கரெக்டாக இலவச டாங்குக்கும் ஹீரோயின் திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நிற்காங்க. ஹீரோயினும் தன்னோட அறையை விட்டுட்டு வெளியே அப்படியே நடந்து வராங்க. எல்லாருமே நிற்காங்க. அதான் இலவச டாங் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துரையும் கரெக்டாக அந்த டைமில் அந்த விஷத்தை எடுத்து ஹீரோயின்ட்ட ஒரு கோட்லேடி கொடுக்க போவா. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இலவச டாங் என்னென்னா நான் வாங்கி ஹீரோயினுக்கு அதை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே விஷத்தை எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்காங்க. ஹீரோயினும் அதை எடுத்து குடிக்காங்க. ஸோ எப்படியாவது ஹீரோவாவது வந்து தடுத்துருவாங்கன்னு பார்த்தா அது நடக்கவே இல்லை. கரெக்டாக ஹீரோயின் குடிச்சு முடிக்கையும் ஹீரோயினுக்கு ஒரு நெஞ்சு வலியாக இருக்குது அந்த இடத்துல. அப்போ தான் ஹீரோவே வராங்க. ஸோ ஹீரோயின் இப்படி விஷத்தை குடிச்சிட்டான்னு தெரிஞ்சோடனே ஹீரோயினை போய் பிடிக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட கையில் தான் இருக்காங்க. எதுக்காக இங்கே வந்த, நான் உன்னை ரொம்ப தூரத்தில் அனுப்பினா எதுக்கு திரும்பி வந்தேன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் அந்த வழியோடு பேசுகிறாங்க. எப்படி உங்கள் பக்கத்தில் நான் வராமல் என்னால் இருக்க முடியும், உங்களை விட்டுட்டு எப்படி என்னால் தூரத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காதலாக நான் இங்கே தான் வாழ்ந்தேன், அது மட்டும் கிடையாது உங்களை பாதுகாக்க தான் நான் என்னோட முடிவு இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ ஃபைனலாக ஹீரோயின் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அதுலேருந்து கொஞ்ச நாளில் ஹீரோ தினமும் ஹீரோயினுக்காக செஞ்சு கொடுத்த அந்த அரண்மனைக்கு தான் போகிறாங்க. அங்கே தான் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் இலவச டாங் சொன்ன மாதிரி தான் இங்கே ஹீரோக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. எப்பவும் ஹீரோ தனிமையில் தான் இருக்காங்க. அவர் விடுத கண்ணீருக்கும் அவரை அரவணைக்கிறதுக்கும் பக்கத்தில் ஹீரோயின் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இதோட இந்த ட்ராமாவே முடிஞ்சு போச்சு. இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா ஹீரோயினோட மரணத்துக்கு ஹீரோயினை காதலிச்ச 3 பேரோட பங்குமே இருக்குது. என்னென்னா ஹீரோயினுக்கு மரண தண்டனையை கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் சீசோ என்னென்னா மறுபடியும் அரண்மனைக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இலவச டாங் என்னென்னா அந்த மரண தண்டனைக்கு அந்த விஷத்தை தன்னோட கையாலவே எடுத்து கொடுத்துருப்பாங்க. 3 பேருமே இஷ்டம் இல்லாமல் தான் அதையே செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் டேரக்டர் எண்டிங்கை வச்சுருக்காரு. அப்படி இந்த ட்ராமாவில் கொஞ்சம் முக்கியமான கேரக்டராக இருந்தால் நிறைய பேர் இறந்துட்டாங்க. யாரெல்லாம்னா ஹீரோவோட அம்மா ஜாங்கு, அமைச்சர் மின்னு, அதுக்கப்புறம் ராணி
மின்யாங், அந்த வரிசையில் லாஸ்ட்டாக ஹீரோயினும் கூட. ஸோ இதோட ட்ராமா முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டர் எப்போதுமே இளவரசர் டாங் தான். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் ஹீரோயின் மேலே இருந்த அந்த லவ்வும் கேரிங்கும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதே டைமில் அவங்களுக்கு துரோகங்கிற பேரில் எதுவுமே செய்யவும் இல்லை. ஸோ அவ்வளோதான், ட்ராமா முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.